In an examination, 35% of the students passed and 455 failed. How many students appeared for the examination? ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். 455 பேர் வெற்றி பெறவில்லை எனில் தேர்விற்கு வந்த மாணவர்கள் எவ்வளவு? இந்த கொஸ்டினில் நமக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 2 ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டா என்னென்னா, தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கொடுத்துருக்காங்க 35%. செகண்ட் டேட்டா வெற்றி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க 455. என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்விற்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது தெரியாததுனால நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா படி பாருங்கள், 35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்குமா? 100லேருந்து இந்த 35%ஐ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 65% கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாமில் 35% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறுறாங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் 65%ஆக இருக்கும். அந்த 65% தான் 455ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 65% ஆஃப் எக்ஸ். மொத்த மாணவர்களில் 65% 455. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிவைடட் பை 100 போட போகிறோம். ஆஃப்க்கு பதிலாக இன்ட்டு போட போகிறோம். 65% அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 65/100 ஆஃப்க்கு பதிலாக இன்ட்டு இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த நம்பரையும் அப்படியே வச்சுக்க போகிறோம் 455. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போங்க. இங்கே இருக்கிற 455 அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே இடம் மாற்றி போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது இது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இடம் மாற்றி போடணும். ஸோ 100 டினாமினேட்டரில் இருக்குது, அது நியூமரேட்டர்லேயும் 65 நியூமரேட்டரில் இருக்குது, அதை டினாமினேட்டர்லேயும் கொண்டு வந்துடுறோம். 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. Here 1. 3 5s are 15. 9 5s are 45. 1 5 is 5. 13ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 13 is 13. 7 13s are 91. இது இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? ஒரு 7 இருக்குது, ஒரு இன்ட்டு இருக்குது, ஒரு 100 இருக்குது. ஸோ 7 into 100 is equal to 700. ஸோ ஆப்ஷன் B is the correct answer.